குளோபல் பவர் ஃபயர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன பவர் ஃபயர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டு. இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு 145 கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க. அது எந்த கண்ட்ரி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி பை மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, நாட் ஓன்லி நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸு, நம்பர் ஆஃப் வார் டேங்கர்ஸு அண்டு ஏர் ஃபைட்டர்ஸ், அது தவிர இன் அடிஷன் அவங்க என்ன பார்த்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரி, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்கோர் போடுறாங்க. அந்த ஸ்கோர் எது லீஸ்டாக இருக்கோ அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி பை மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இன் திஸ் வேர்ல்டு. அது டாப் 10 கொடுத்துருக்காங்க. அது நம்பர் 1 இருக்க யூஎஸ்ஏ, அதோட ஸ்கோர் 0.0744. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சைனா, அதோட ஸ்கோர் 0.0788. சைனாவுக்கு அடுத்து ரஷ்யாவோட ஸ்கோர் 0.0787. ஃபோர்த் பிளேஸ் இருக்கிறது இந்தியா, இதோட ஸ்கோர் 0.1141. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சவுத் கொரியா, அந்த சவுத் கொரியா ஸ்கோர் 0.1265. அதுக்கு அடுத்து இருக்க யூகேயோட ஸ்கோர் பார்த்தோம்னா 0.1656. இது யூகேக்கு அடுத்து ஃப்ரான்ஸோட ஸ்கோர் பார்த்தோம்னா 0.1837. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஜப்பான் ஸ்கோர் 0.1878. அதுக்கு அடுத்து டர்க்கி 9th பிளேஸ் இருக்குது, அதோட ஸ்கோர் 0.1902. லாஸ்ட் 10th ரேங்கில் இருக்கிறது இட்டாலி, அதோட ஸ்கோர் 0.2104. இதுதான் ரேங்க்கு பவர்ஃபுல் countries by military strength. See you.